மிகுந்த மகிழ்ச்சி உங்களை பார்க்கறது. இந்த செமினார் மிகவும் விசேஷமான ஒரு செமினார். இந்த நாளின் செமினாருக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் வரவேற்கிறேன். இந்த நாளுடைய தலைப்பு ஏன் தேவன் மனிதனானார். இந்த தலைப்பு ஏன் நம்ம கொண்டு வந்தோம்னா, இந்த சீசன் கிறிஸ்துமஸ் சீசனாக இருக்கிறதுனால, கிறிஸ்து பிறந்த நாளை அறிவிக்க வேண்டியது இருக்கிறதுனாலும், அநேக கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து தவறான விஷயங்களை சொல்லிக்கொண்டு அப்படி அது மாதிரி இருக்கிறதுனாலையும், சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லாத இருக்கிறதுனால, கிறிஸ்துவின் பிறப்பை குறித்த நல்ல புரிந்து கொள்ளுதலை நம்முடைய மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற அந்த எண்ணத்தின்படியே அந்த செய்தி ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. மிகவும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு அநேகர் என்ன சொல்றாங்கன்னா, ஒன்று அவர் மனிதன் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது, இன்னொரு கூட்டம் இயேசு கிறிஸ்துவை தூதன் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் இருக்கு. அவர் ஒரு தீர்க்கதரிசியாகவும் அல்லது தேவ தூதனாகவும் அவர் என்ன செய்கிறார் இருக்கிறார், அல்லது அவர் பிதாவாக இருக்கிறார். சில ஆட்கள் சொல்லுவாங்க இயேசு கிறிஸ்துவை பிதா என்று சொல்லுகிற ஆட்கள் இருக்காங்க. இப்படி பலரும் பல விதத்தில் சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்த புரிந்து கொள்ளுதல் இல்லாமலே வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம், அது மட்டுமல்ல இந்த உலகம், கிறிஸ்துவை இன்னார் என்று அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அதை கருத்தில் கொண்டுதான் இந்த செமினார் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், இந்த மூவரை குறித்ததான தெளிவான தெய்வீக சம்பந்தமான அறிவை நாம் பெற்றிருக்க வேண்டும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவரும் தெய்வீகத்தில் சம அந்தஸ்து பெற்றவர்களை தவிர ஒருபோதும் அவர்கள் என்ன செய்தவில்லை, ஒருவர் முன்னாடி ஒருவர் பின்னாடி இன்னொருத்தர் அடுத்த ஸ்தானம் என்று சொல்லி பிரிக்க கூடாது. அவர்கள் மூவரும் சம அந்தஸ்து உடையவர்கள். ஆமென். அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, இப்படி சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் தேவ தூதன் என்று இயேசுவை நீங்கள் நம்புவீர்களானால் அங்கே நமக்கு இறையியல் பிரச்சனை வரும். அது மட்டும் இல்ல, அவருடைய ரட்சிப்பை நாம் இழக்க வேண்டியது இருக்கும். அல்லது இல்ல அவர் தீர்க்கதரிசி தான் என்று நீங்கள் சொல்லுவீர்களானாலும் தேவன் நமக்கு கொடுத்த ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு நமக்கு இல்லாமல் போய்விடும். குமார், அது மட்டுமல்ல, இயேசு பிதாதான் என்று நீங்கள் சொல்லுவீர்களானால் தெய்வீகத்தின் மூன்று பேருடைய பிதா, குமார், பரிசுத்த ஆவியானுடைய திருத்துவம், திரியேகத்துவம் என்று சொல்லுகிற அந்த அடிப்படை சத்தியம் நமக்கு அடிப்படையிலே இல்லாமல் போய்விடும். சிலர் சொல்லுவாங்க திருத்துவம், திரியேகத்துவம் என்று சொல்லுகிற வார்த்தை வேதாகமத்தில் இருக்கிறதா, இல்லாத ஒரு வார்த்தை நீங்கள் எப்படி சொல்லலாம் என்று சிலர் சொல்லுவாங்க. நான் அதுக்கு என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், திருத்துவம், திரியேகம் என்று சொல்லுகிற வார்த்தை இல்லை. ஆனால் அவர்கள் மூவரும் சேர்ந்து செய்கிற விதங்களும் சேர்ந்து செயல்படுகிற செயல்பாட்டை எல்லாம் நாம் பார்க்கும்போது அவர்களுக்கு சொல்லலாம், இவர்கள் மூவரும் என்ன செய்திருக்கிறாங்க, திருத்துவம், திரியேகம் என்று சொல்லி நாம் என்ன செய்யலாம், பெயர் கொடுக்கலாம். அது தவறென்று எடுத்துக்கொள்ள முடியாது. திருத்துவத்தை குறித்த சில விஷயத்தை சொல்லி நான் கிறிஸ்துவுக்கு நேராக போக விரும்புகிறேன். திருத்துவம் என்று சொல்லுகிற வார்த்தை, திரியேகம் என்று சொல்லுகிற வார்த்தை, திருத்துவம் என்று சொல்லுகிற வார்த்தை மூன்றும் தனித்தனியாய் செயல்படுகிறவர்கள், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். திரியேகம் என்று சொல்லுகிறது யூனிட்டி, மூன்றும் ஒன்றாக செயல்படுகிறவர்கள். திருத்துவம் என்பது ட்ரினிட்டி என்று சொல்லியும், திரியேகம் என்பது யூனிட்டி என்று சொல்லியும் நாம் என்ன செய்கிறோம், அழைக்கிறோம். நான் அதற்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்ல விரும்புகிறேன். மூன்று பேரும் சம அந்தஸ்து உடையவர்கள். அவர்கள் மூவரும், அதாவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியான் மூவரும் தங்களுடைய வல்லமையில் ஒருவருக்கொருவர் யாரும் குறைந்தவர்கள் அல்ல. அதற்கு ஒரு சின்ன உதாரணத்தை எப்போதும் மாணவர்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறது வழக்கம். ஒரு காசை நீங்க எடுத்தீங்கன்னா, ஒரு காசுக்கு, நம்முடைய ஊர் காசு எடுத்தீங்கன்னா, பணத்தை எடுத்தா அந்த ₹1 காயினோ அல்லது ₹2 காயினில் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ராஜமுத்திரை இருக்கும், ஒரு பக்கம் அதனுடைய வேல்யூ இருக்கும். வேல்யூ இல்லைனாலும் காசு செல்லாது. அதே சமயம் அதனுடைய ராஜமுத்திரை இல்லை என்று சொன்னாலும் அந்த காசு என்ன செய்யாது, செல்லாது. அப்போ ஒரு காசுக்கு 2 பக்கங்களை போலவும், அதே போல அந்த காசு போடுவதற்கு தேவையான மெட்டல் 100% நமக்கு தேவை. அதுபோல தெய்வீகத்தில் இந்த மூன்று பேரும் 100% தெய்வீகத்தில் இருக்கிறார்கள். அதை நாம் ஒருபோதும் நினைச்சக்கூடாது, பிரித்து பார்க்கக்கூடாது. அப்படியானால் 100% தெய்வீகத்தில் கிறிஸ்து, பிதா, பரிசுத்த ஆவியானவர் 3 பேர் 100%. நான் எப்படி சொல்லுவேன், பிதாவுக்கு 100 மார்க் 100% சொன்னோம்னா, குமாரனுக்கு 100%, கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவருக்கும் 100% போட்டு ஈக்குவல் டு 100% தான் போடணும். 300 போட்டக்கூடாது, 100 தான் போடணும். சரி, அப்படி தனித்தனியா இருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, இவர்கள் எப்படி ஒன்றாக இருக்கிறார்கள் என்று நீங்க சொல்லுவீங்க என்று கேட்டீங்கன்னா, ஒன்றாக இருக்கிறார்கள். மூன்றும் தனித்தனி வேலை உடையதா இருந்தாலும், நாணயம் என்று சொல்லி நாம் எப்படி ஒரு காசை தனித்து ஒரு 100% மதிப்புக்கு நாம் கொண்டு வருகிறோமோ, அது போல தெய்வீகம் என்று சொல்லும் போது மூன்றும் தனித்தனி மதிப்பு உடையதா இருந்தாலும் தெய்வீகம் என்ற இடத்துல 100% மூவரும் ஒன்றாய்த்தான் இருக்கிறார்கள். அப்படியானால் இந்த இரண்டாவது இடத்தில் இருக்கிற இரண்டாவது நபர்
குமாரனாகிய கிறிஸ்துவைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அப்படியானால் இந்த கிறிஸ்து மனுகுலத்திற்கு என்ன செய்தார், என்னத்திற்காக கொடுக்கப்பட்டது, ஏன் அப்படி வந்தார் என்று சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறப்போ பவுல் அப்போஸ்தலன் தெளிவாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். கலாத்தியர் 4:5 வாசிக்கிறோம், காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் என்று எழுதப்பட்டிருக்கும். அப்படியானால் காலம் நிறைவேறின போது, தேவன் நியமித்த நியமம் முடிஞ்ச பிறகு ஏற்ற காலத்தில் குமாரனாகிய கிறிஸ்து இந்த பூமிக்கு என்ன செய்யப்பட்டார், கொடுக்கப்பட்டார். சில நேரங்கள் அப்படி சொல்லுவாங்க, அநேகர் சொல்லுவாங்க இயேசு அவதாரம் என்று சொல்லுவாங்க, அவதரித்தார் என்று சொல்லுவாங்க. அது தவறு. இயேசு அவதார புருஷன் அல்ல. இயேசு கிறிஸ்து பிறந்தார். இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், கொடுக்கப்பட்டார், பிறந்தார் என்று சொல்லணுமே தவிர என்னன்னு சொல்லக்கூடாது, அவதரித்தார் என்று நினைச்சக்கூடாது. இயேசுநாதர் அவதாரம் அல்ல. இயேசு கிறிஸ்து ஒரு அவதாரமா இருந்தார் என்று சொன்னால் இன்னொரு அவதாரமா வர வேண்டியதற்கு இன்னொரு அவதாரம் வந்தார் என்று நம்ம நினைச்ச முடியும், சொல்ல முடியும். அவதாரம் என்பது வேறு. சமஸ்கிருத வார்த்தையில் அவதாரம் என்பது காலப்போக்கில் மாறிக்கிட்டே இன்னொன்னு வந்துகிட்டே இருக்கிறது அவதாரம். பிறந்தார் என்பது ஒரே ஒரு முறை. இயேசு கிறிஸ்து ஒரே முறை பிறந்தார், நமக்காக அவர் என்ன செய்யப்பட்டார், கொடுக்கப்பட்டார். ஆமென், அல்லேலூயா. அப்படியானால் காலம் நிறைவேறின போது தேவனால் நமக்கு என்ன செய்யப்பட்டது, கொடுக்கப்பட்டவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சரி, இந்த இயேசு கிறிஸ்து தேவனாய் இருந்தார் என்பதற்கு யோவான் என்ன சொல்லுகிறார் பார்த்தீங்கன்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, தேவனிடத்தில் இருந்தது என்று சொல்லி யோவான் 1:1 நாம் வாசிக்கிறோம். அப்போ அப்போஸ்தலர்களும் சொல்றாங்க அவர் தேவன் என்று என்ன செய்கிறாங்க, அறிக்கை செய்திருக்கிறார்கள். எனவே இயேசு கிறிஸ்து தேவன். அவர் என்ன இல்லை, அவர் யார் இல்லை, தீர்க்கதரிசியோ அடுத்தது தேவ தூதனோ பிதாவோ அல்ல. புரியுதா? இது புரிஞ்சாதான் இப்ப தொடர்ந்து எடுக்கிற விஷயம் உங்களுக்கு புரியும். இல்லைன்னு சொன்னா தேவன் என்று சொல்ல, இயேசு கிறிஸ்து தேவன், அதே சமயம் முழு மனிதன். இயேசு கிறிஸ்துடைய தெய்வீகத்தை பார்க்கும் போது இயேசு கிறிஸ்து முழு மனிதன், முழு தேவன். ஆமென், புரியுதுங்களா? அவர் மனிதன் என்று நிறுத்திவிடக்கூடாது, அல்லது தேவன் தான் என்றும் என்ன செய்யக்கூடாது, இயேசு கிறிஸ்துவை சொல்லி குழப்பி விடக்கூடாது. தெய்வீகத்தில் ரெண்டு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும். தெய்வீகத்தில் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை குறித்த சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது இயேசு கிறிஸ்துவில் இருக்கிற, அதாவது குமாரன், அடுத்தது தேவன் என்று சொல்லுகிற ரெண்டு காரியத்தை நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இது ரெண்டும் புரிந்து கொள்ளாத பட்சத்தில் கிறிஸ்துவை குறித்து நாம் என்ன செய்ய முடியாது, ஒன்றும் புரிந்து கொள்ள முடியாது. எனவே இயேசு கிறிஸ்து முழு தேவன், முழு மனிதனாய் இருக்கிறார். ஆமென்.